சிந்து பைரவி பிரமோ ஸ்னேகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அவங்களுடைய அப்பா ஸ்னேகா கிட்ட இருந்துட்டு, ஸ்னேகா இப்படி ஒரு விஷயம் பண்ணி இது உண்மையம்மா அப்படின்றாங்க. ஸ்னேகா சைலண்டாக இருக்காங்க. சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா கத்தவும், ஸ்னேகா ஆமாப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ட்டு உண்மைகளை ஒத்துக்கிறாங்க. அதனால ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிடுது. நான் உன்னை எப்படி நம்பணுமா, நீ எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கன்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? ஒவ்வொரு முறை திருந்தவன் பார்த்தா இப்படி மேலும் மேலும் தப்பு மேல தப்பு எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்றாங்க. இல்லையடி நான் சொல்றத கேளுங்க, போதும் நிப்பாட்டுமான்றாங்க. இங்க பாரு, உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, அருவெருப்பா இருக்கு அப்படின்றலாம் சொல்லவும் ஸ்னேகா ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றாங்க. இங்க பாரு, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்றாங்க. தப்பி தவறி அவருடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனான்றாங்க. அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டேனான்றாங்க. சாரி, என் பொண்ணு ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டா. இங்க பாருங்க, உங்க பொண்ணு தெரியாத தப்பு பண்ணல, தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கா. ஒரு டாக்டருக்கு என்ன போடணும்னு தெரியாதா? அப்படி தெரியலன்னா சைலண்டா விட்டு இருக்கணும். ஆனா அடுத்தவங்களுடைய உயிரை எடுக்கிறது எங்களுடைய உயிர்ல தான் நீங்க விளையாடணுமா என்ன அப்படின்றாங்க. நாங்க கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு பிரச்சனை பண்றாங்க. அதோட இந்த பிரமோ